நான் சொல்வது நடக்கலேன்னா. சிறுகதை. எழுதியவர் வி. சிவா. தங்கவேல் ஜோதிடர் 15வது முறையாக அடித்து சொன்னார். இதோ பாருமையா, உன் பொண்ணுக்கு யார் தாலி கட்டுறானோ அவன் செத்து போவான். 6 மாதத்துக்கு பிறகு மறுகல்யாணம் நடக்கும். அவன்தான் நிலையான புருஷன். இதை தான் கிரகங்கள் காட்டுது. அப்படி நடக்கலைன்னா என்னோட ஜோதிட தொழிலையே விட்டுவிட்டு கையேந்தி பிழைக்கிறேன், போதுமா? பொட்டில் அடித்தது போது சொன்னார் ஜோதிடர். எதிரே பவ்யமாக வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்த குமாரசாமிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எத்தனை ஜோதிடர்களிடம் போனாலும் இதையே சொல்கிறார்கள். கோமதிக்கு வேறு வயது 25 தொட்டு கொண்டிருந்தது. தங்கவேல் ஜோதிடரிடம் ஏற்கனவே கோமதியின் ஜாதகத்தை 5 முறை காட்டியாகிவிட்டது. இதே பதில் எப்போதும். யோசனை யோசனை. இதனாலேயே வரன்கள் தள்ளி போய் கொண்டிருந்தன. இனியும் தாமதிக்கக்கூடாது. இறுதி முடிவுடன் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தார் குமாரசாமி. விடிந்தவுடன் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டார். வாயா குமாரசாமி, எதிரி வீடு தேடி வந்திருக்க? இடுப்பில் அருவா ஒன்றும் கிடையாது தானே? கிண்டலாக வரவேற்றார் கோவிந்த பிள்ளை. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னத்தான் இருந்தாலும் நாம் 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, மாமன் மச்சான். விட்டு கொடுக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். ஏதோ நிலத்தகராறில் அன்னைக்கு அடிச்சுக்கிட்டோம், வெட்டிக்கிட்டோம்னு சொல்லு, இடைமறித்தார் கோவிந்த பிள்ளை. ஆமாம், வெட்டிக்கிட்டோம். யார் இல்லைன்னா? நான் மட்டும் அந்த நிலத்தை என்ன பண்ணிட்டேன்? முத்துப்பேட்டை பக்கத்தில் ஆலங்காட்டில் சும்மா புல்மண்டி போய் கிடக்குது அந்த இடம். இப்போ வேணும்னாலும் சொல்லு, உனக்கே எழுதி கொடுத்துட்றேன். சந்தோஷமாக எடுத்துக்க என்றார் குமாரசாமி. எனக்கு வேணாம். ஒரே பையன், 20 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இது. புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிற. இப்போ என்ன தான் சொல்ல வர்ற? அடுத்த முகூர்த்தத்தில் உன் பையனுக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் கல்யாணம். என்ன சொல்கிற? குமாரசாமியை கேட்டார். ஜாதக பொருத்தம் பார்க்க வேணாமா? என் பையனுக்கு தான் ஜாதகமே நான் எழுதலையே. சரியாக போச்சு போ. என் பொண்ணுக்கு கூட ஜாதகம் எழுதலை. மனசு ஒத்து போனால் ஜாதகம் எதுக்கு? சரி, நாள் குறிச்சிட்டு வரேன். விடைபெற்று கொண்டார் குமாரசாமிக்கு. குமாரசாமிக்கு ஏக சந்தோஷம். எவனோ சாக போகிறான். அது நம்ம எதிரின் மகனாக இருந்தால் நமக்கும் நல்லது. ஒரே வாரிசு, ஏராளமான சொத்து, அத்தனையும் அவளுக்கு பிறகு மகளுக்கு தானே. அதே நேரத்தில் கோவிந்த பிள்ளையும் சந்தோஷத்தில் இருந்தார். எப்படியோ நிச்சயம் ஆகி போச்சு. பையனுக்கு ஆல்ய நட்சத்திரம். எந்த சோதிடர்கிட்ட காட்டினாலும் மாமனார் தங்க மாட்டார், மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனாலே வர்ற சம்பந்தம் எல்லாம் தடங்களாகி போச்சு. பையன் கோமதியோட கழுத்தில் தாலி கட்டின கொஞ்ச நாளில் குமாரசாமி போய் சேர்ந்துடுவான். 10 ஏக்கர் நிலமும் பையனுக்கு கிடச்சிடும். அரிவாள் வெட்டில் தப்பிச்சுக்கிட்ட எதிரி குமாரசாமி மண்டையை போட்டுடுவான் என்று மகிழ்ந்திருந்தார். ஒரு வழியாக திருமணமும் முடிந்தது. நாட்கள் நகர்ந்தன. குமாரசாமி எப்போ சாவான் என்று எதிர்பார்த்து கோவிந்த பிள்ளை திடீரென ஒரு நாள் ஏற்பட்ட நெஞ்சுவலியால் இறந்து போனார். கோவிந்த பிள்ளை மகன் எப்போ சாவான் என்று எதிர்பார்த்து குமாரசாமி ஒரு நாள் வாசல்படியில் வழுக்கி விழுந்து இறந்து போனார். கோமதிக்கு இப்போது 3 பிள்ளைகள். அடித்து சொல்கிறேன், உன் பொண்ணுக்கு தோஷம் இருக்குது. வேறு வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு ஆகவே ஆகாது. நிவர்த்தி பண்ணிக்கிட்டா நல்லது. இது நடக்கலைன்னா நான் தொழிலே விட்டுவிட்டு கையேந்து பிழைக்கிறேன், போதுமா? தங்கவேல் ஜோதிடர் மீண்டும் யாரிடமோ சபதம் செய்து கொண்டிருந்தார்.